அப்படியே சட்டையை புடிச்சுக்க. உன்னை கூட்டு வர்றது எனக்கு ஒரு வேலை. இதுல எனக்கு ஒரு 20 ரூபாய் சம்பாதிச்சிருப்பேன் இந்த நேரத்துல. கழட்டி விட்டுறாத லுங்கிய. சோபா உட்காந்து தொலைங்க. என்ன இன்னைக்கு கூட்டமே இல்ல? கூட்டமே இல்ல. பிச்சையும் போட மாட்டறாங்க. சும்மா அடிச்சு போறாங்க. கடுப்பு. சோ டேய் கடுப்பா கிளம்பிட்டாங்க. ஹலோ ஐயா ஹலோ சார். ஐயா சார் சார் இங்க நான் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு சார். நான் அதை கேன்சல் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. காலையில தொடாதீங்க. சே சார் தொட முன்னாடி ஹலோ 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 சார். நான் இன்னைக்கு நான் மீட்டிங்ல வர மாட்டேன் சார். இன்னைக்கு வந்துட்டு ஜீசஸ் வராரு நம்ம ஊருக்கு. நம்ம யார தொடுறது? எவ்வளவு காஸ்ட்லியான பேண்ட் தெரியுமா? இது ஏன் டச் பண்றீங்க? டர்ட்டி பண்ணாதீங்க நீங்க. சே ரூபாய் கொடுங்க. ஹே சீ ஷட் அப். 10 ரூபாய். எவ்வளவு நிக்க விடுறாளுங்களா? சே என்ன பிச்சை எடுக்கிறதெல்லாம் ஒரு வேலையா? எனக்கு நான் எவ்வளவு பெரிய பிசினஸ்மேன் தெரியுமா? நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? அமெரிக்கால இருந்து 4 ஃளைட் மாறி நான் இங்க வந்திருக்கேன். நானு யார பார்க்க தெரியுமா? ஜீசஸ் வந்து வராரு. 10 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான். ஜீசஸ பார்க்க வந்திருக்கேன். கஞ்ச பிஸ்னாரி. 10 ரூபாய் தான கேட்டேன். பிசினஸ்ங்கற ஒண்ணு புரியுமா எங்களுக்கு? Hey, we don't have cash. Only digital payment. வச்சிருக்கோம் சார். அதெல்லாம் தர முடியாது. வச்சிருக்கோம் சார். போய் உழைச்சு சம்பாரிங்க. ஜிபே பண்ணுங்க சார். இல்ல தர முடியாது. இதெல்லாம் முடியாது. தர முடியாது. கார்ட் ஸ்வைப்பா? Hey, where the technology is going, man? ஐயோ இங்க பாரு கார்ட் எல்லாம் வச்சிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க இவங்க. ஃபேக்கான பிச்சைக்காரங்க இவங்க எல்லாம். ஐயோ Hey, don't touch me, okay? I want to wash this pant, okay? சார் நீங்க பேசுற நேரத்துல பிச்சை போடலாம் சார். வேணாம் போட முடியாது. போட மாட்டேன். 5 ரூபாய் கொடுங்க சார். வேணாம். No. I have busy schedule, okay? நான் ஜீசஸை பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு என்னோட பிசினஸுக்கு ஒரு டீல் பேசிட்டு போயிடுவேன். அவ்வளவுதான். வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நான். அவ்வளவுதான். அமைதியா இருங்க எல்லாரும். காணிக்கை கொண்டு வந்திருக்கேன். ஜீசஸுக்கு வந்துட்டு நல்ல ஒரு 1 lakh rupees நான் கொண்டு வந்து கையில கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் நான். அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நம்ம கிட்ட ஏதோ கதை பேசிக்கிருக்கான் இவன். நான் கொடுக்க முடியாது. நான் கொடுக்க மாட்டேன். சே ஜீசஸ் வேற எப்போ வருவாருன்னு தெரியலையே. ஜீசஸ் பக்கத்துல நிக்கிறீங்க சார். நீங்களா? சார் நீங்க எவ்வளவு பெரிய சார் ஷூட்டிங்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா சார் சாரி கேன்சல் பண்ணிட்டு வந்தேன் சார் நீங்க நான் வந்துட்டு இந்த கம்பெனியோட மேனேஜர் சார். நானு நீங்க பாருங்க சார் நம்ம கூட செல்ஃபி எடுத்துட்டீங்க. கம்பெனி ப்ரமோஷனா இருக்கும் சார். ஜீசஸ் வராராமா பாக்குறதுக்கு தான். அதுக்கு தான் சார் நானும் வந்திருக்கேன். ஓகே நீங்களும் அதுக்கு தான் வந்தீங்களா? நீங்களே வந்திருக்கீங்களா ஜீசஸை பாக்குறதுக்கு? நான் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓ அப்படிங்களா சார்? ஓ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார் அவர் தர மாட்டேங்கிறார் சார். தொட்டாதீங்க. ஒரு 10 ரூபாய் கேட்டா சார். 10 ரூபாய் இல்ல 5 ரூபாய் இல்ல 5 ரூபாய். ஆன்லைன் பேமெண்ட் தான் இருக்கு. பரவாயில்லையா? ஜோப்ல 10 ரூபாய் இல்ல வந்துறானுங்க கிளம்பிட்டு சத்தம் போட்டுட்டு. ஏய் சார் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நீங்க என்ன சார் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அவங்கள டர்ட்டி பீப்பிள் சார். அவங்கள அழுக்கு சார். அழுக்கு மூட்டைங்க சார். அங்க பாருங்க 3 அழுக்கு மூட்டை உட்காந்துருக்கு சார். அவங்க வேண்டாம் சார். நீங்க வேண்டாம் சார். நீங்க இங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சார். சார் நம்ம கம்பெனிக்கு வந்து நீங்க ஆட் ஷூட் ஒன்று பண்ண வேண்டியதா இருக்கு சார். நம்ம ஆட் வந்துட்டு நம்ம ப்ரோமோட் பண்ணிக்கலாம் சார். நீங்க வந்துட்டு பண்ணலாம் சார். பண்ணலாம் நண்பா. ஜீசஸ் தானே சார். ஜீசஸ் மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் சார். நீங்க எது ஜீசஸ் எதுக்கு பார்க்க வந்தீங்க சார்? நீங்க நான் அடுத்த படத்துக்கு ப்ரமோஷனுக்கு வந்தேன். ப்ரமோஷன் ஜீசஸை வச்சு நீங்க ப்ரமோஷன் பண்றீங்களா? ஓ சூப்பர் சார். நீங்க ஓகே சார். நம்ம இங்க வெயிட் பண்ணலாம் சார். நம்ம ஐயோ இது இங்க பக்கத்துல நிக்க கூடாது சார். இது பேண்ட் அழுக்காக்கி விட்டுறதுங்க. சரி காஸ்ட்லி பேண்ட் தொடாதீங்க. ஆமா சார். ஆமா வாங்க சார். இங்க உட்கார்ந்து வெயிட் பண்ணுவோம் சார். நம்ம இங்க உட்கார்ந்து வெயிட் பண்ணுவோம் சார். நம்ம ரெடியா? ஆஹ கிளவாரி உன கத்திக்காரங்களை எல்லாம் கோபப்பட்டு ஐயோ அவனுங்களாச்சும் திரும்பி பார்ப்பாங்க. இவன் பேச்சுக்கு போட்டியே நடத்திட்டு போவான் இங்க வந்துட்டு. அதாவது ஐயா பாபா சும்மா இருப்பா. ஐயா அம்மா அதெல்லாம் நீ பேசக்கூடாது. அக்கா பாரு. ஐயா நான் இந்த கம்பெனியோட பிசினஸ் மேனுங்க. இப்போ ஆக்டர் வந்திருக்காருங்க சார். நாங்க எங்க கம்பெனிக்கு மட்டும் இத்தனை நிதி ஒதுக்குனீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. சார் ஐயா என் பேர் வந்துட்டு சஞ்சய் பிரவீன். ஓகே எல்லா மக்களுக்காக அனைத்து மக்களுக்காக ரொம்ப நன்றிங்க. ஆக அடுத்தது எங்களுக்கு வாக்களிங்க. இன்னும் படுத்துட்டு பிச்சை எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி நம்ம கம்பெனில போட்டா காசு
காசு கொடுப்பீங்கன்னு சொன்னீங்களே சாரே காசு கொடுப்பீங்கன்னு சொன்னீங்களே சாரே ஐயா 10 ரூபாய் இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது ஐயா நம்ம கம்பெனில இருந்து பெட் ப்ரொவைட் பண்ணிடலாங்க ஐயா. ப்ரொவைட் பண்ணிடுறீங்களா? பண்ணிடலாங்க ஐயா. நம்ம மட்டும் அமௌண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா பண்ணிடலாங்க ஐயா. நம்ம கம்மி ரேட்டுக்கு 10 ரூபாய்க்கு 2 பெட் கொடுத்துடலாங்க ஐயா. சரிங்க, ஓகேங்க. ஒருத்தனை இன்னைக்கு ஏன் எல்லாம் இப்படி இருக்கானுங்கனே புரிய மாட்டேங்குது. ஐயோ இவனா உனக்கு என்ன கஷ்டமா இருக்கா? கண்ணு தெரியாம? சார் நீங்க அவர்தானே? நம்ம பிச்சைக்காரன்களா? நீங்க எல்லாம் பிச்சைக்காரன்களானே வா ஆஹா. சரியா சொன்னேன். நீங்க நாங்க தான். நீங்க அவருதானே? அவருதாங்க. இத்தனை வருஷமா சினிமா நடிச்சு அரசியலுக்கு வந்தவர் தானே? ஆமாங்க. ஓகே அப்பா காலை தட்டாதம்மா, வேட்டி அமுதுற போகுது. அப்பா பாடிகார்டு இவங்க என்னப்பா வந்து பாருப்பாங்க. வெயில் ஒரு 10 ரூபா போட மாட்டேன். சார் நீங்க எதுக்கு சார் வந்தீங்க? பேசாம இருமா, அமைதியா இருங்கம்மா. நீங்க யாரு சார்? நீங்க யாருங்க ஐயா பார்க்க வந்தீங்க? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரேன்னு சொன்னாரு. அப்படிங்களாங்க ஐயா? அதனால வந்து அமுதே அழகு அதுவே இதுவே என்று வாழ்த்துறதுக்காக நான் வந்தேன். சரிங்க ஐயா. ஐயா நாங்களும் ஏசப்பா பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க ஐயா. வாங்க நம்ம இப்படி உட்காருங்க ஐயா. வாங்க நீங்க வாங்க, இப்படி நம்ம உட்காரலாம் வாங்க. நம்ம அப்படிங்களா? ஆமா இப்படி வாங்க. அப்படிங்க தாங்க வாங்க. திடீர்னு நீங்க கூட்டமா இருக்கு. ஏசப்பா வந்துட்டாருங்க. ஐயா ஏசப்பா வந்துட்டாருங்க சார். வந்துட்டாரு சார் ஏசப்பா. வாங்க ஏசப்பா. இயேசுவா? யார் இது? இயேசு யாரு? அது எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? வழி விடுங்க. யாரு தெரியுமா நானு? ஏசப்பா உங்களெல்லாம் சட்டசபையில வச்சு தண்டி போனாங்கல்ல, நீங்களா ஆட்டி வாக்குவீங்க ஒரு நாள். இயேசு யாரு? இயேசு யாரு? இந்த ஊர்ல என்ன பேசிக்கிறாங்கன்னா, இயேசுன்னு ஒருத்தர் வராராமா. அவர் வந்து நிறைய அற்புதம் அதிசயம் எல்லாம் செஞ்சாராமா. எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்ல. அதை எப்படி ஒருத்தர் செத்துமா நம்மள எப்படி எழுப்ப முடியும்? வாடா அப்படின்னாராமா. அப்படின்னா எழுந்துச்சுவானா? நீங்க இங்க வந்துட்டீங்களா? சொல்றியா? அப்படிதான் பேசிக்கிறாங்க இந்த பிசினஸ் வந்தாங்க. வாவ், ரொம்ப பேசிட்டு இருந்தா ரேஷன் கார்டு கேன்சல் பண்ணிடுவேன். சும்மா இருந்துக்க பாத்துக்க. அப்புறம் அரிசி கடையா பிச்சை தான் இருக்கணும் மறுபடியும். ஏமா சும்மா இருமா. அவங்க எங்களையே வந்து பின்னாடி நிக்க வச்சாரு. இருமா, அவர் பேசிட்டு வரட்டும். இயேசு இங்க இருக்காரா? நீங்க இயேசு பரல இங்க இருக்காங்களா? நீங்க போனா அதிசயம் நடக்குமா? அற்புதம். உனக்கு கண்ணு தெரியலன்னு சொன்னீங்கன்னா உடனே கண்ணு வாயில வர மாட்டேங்குது. அட்ரஸ் மட்டும்தான் வேலை, ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. நம்மளால பார்க்க வருவாரா? நீங்க நம்மளுடைய பரலோக கட்சிக்கு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா கூட்டணி வச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடலாம். என்ன சொல்றீங்க? ஓ என்னவா நீ சட்டசபையில டேபிள் தட்டுற மாதிரி உனக்கு முன்னாடி இப்படி ஏசப்பா நான் உங்களுக்கு இவ்வளவு காணிக்கை கொண்டு வந்திருக்கேன். ஏசப்பா இந்தாங்க ஏசப்பா. இந்த பர்ஸ் உங்களுக்கு ஏசப்பா. ஏசப்பா இந்தாங்க ஏசப்பா. என்ன டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுமா? என்ன பக்கத்துல வர மாட்டேங்கிறாங்க ஏசப்பா? நாம எவ்வளவு தூரத்துக்கு 5 ஃளைட் மாத்தி வந்திருக்கேன் ஏசப்பா. அவர் எங்க கொடுக்க போறாரு? 5 ஃளைட் மாத்தி வந்திருக்கேன். இந்தாங்க ஏசப்பா, காணிக்கை இந்தாங்க ஏசப்பா. அவர் பக்கத்துல வந்துட்டாரா? வேண்டாமா, என்னடா துரத்தி விட்டாங்க. ஐயே அசிங்கமா போச்சு. கொடுக்கல நமக்கு வர. எனக்கு ஒண்ணும் தெரியல. நில்லுமா நீ வேற. நில்லுமா. பின்னாடி போப்பா. தாவீதின் குமாரனே, ஏசப்பா நமக்கு படத்துக்கு மட்டும் ஒரு கேமியா கொடுங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். கூட்டுவாங்க. தாவீதின் குமாரனே, என்னடா தாவீதின் குமாரனே. இத்தனை நேரம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதெல்லாம் அநியாயம். அநியாயம் ஐயா. தமிழ் அரசியல்ல மிகப்பெரிய அநியாயம். இதெல்லாம் தட்டி கேட்க ஆள் இல்லையா? நான் உனக்கு என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற? இயேசு நீங்களா? நான் சின்ன வயசுல இருந்து எதையுமே பார்த்ததில்ல. எல்லாரும் சொல்லுவாங்க இந்த உலகம் அழகா இருக்கும்னு. ஆனா நான் எதையுமே பார்த்ததில்ல. எனக்கு என் கண்ணை மட்டும், எனக்கு பார்வை மட்டும் தருவீங்களா? என் பக்கத்துல இருக்க யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு சோறு போட்டது யாருன்னு தெரியாது. ஏன் என் அம்மா அப்பாவை கூட நான் பார்த்ததில்ல. எனக்கு பார்வை தருவீங்களா? உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தருவீங்களா? உனக்கு பார்வை வந்துடும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நான் பார்க்கறேன். ஐயா என்னங்க ஐயா? நம்ம ஆட்சியில பண்ண முடியாததை இவர் செஞ்சுட்டாரு. கண்டிப்பா அடுத்த முதலமைச்சர் இவர்தான் என்று நான் இயேசுவை அறிவிக்கிறேன். எனக்கு இந்த பழைய வாழ்க்கை வேண்டாம். வா வானோ. என்ன பாக்குறாங்க? நிஜமாலுமே பாக்குறாங்க. இது எவ்வளவுன்னு சொல்லுங்க. 5. இது என்ன குருநாதன் உட்கார்ந்து இருந்தாங்க? இது எவ்வளவு? பாக்குறேன். இயேசுவே நானும் உங்க பின்னாடி வந்துடுறேன். இந்த குருடான வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுத்தீங்களே, நானும் உங்க பின்னாடி வந்துடுறேன். என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. இதுக்கப்புறம் எனக்கு பார்வை கொடுத்த இயேசுப்பா பின்னாடியே நானும் என் வாழ்க்கை பயணத்தை தொடர போறேன்.
நீ பிச்சை எடுத்துட்டே இரு நீ. ச்சே. ஆமா ஆமா ஆஹ எங்களுக்கே வாக்களிங்க. ஆமா பல மடங்கு இன்னும் சில்லறையா பிச்சை எடுங்க. ஓகே நல்லா இருந்துச்சா ஸ்கிட்டு? சூப்பரா. 3 பிச்சைக்காரங்க இருந்தாங்களா? ஓகே என்ன பண்ணாங்க அவங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதுல ஒருத்தவங்க என்னவா இருந்தாங்க? கண்ணு தெரியாதவங்களா இருந்தாங்களா? இருளான வாழ்க்கையில் உட்கார்ந்து இருந்தாங்களா? அதுக்கு யாரு கூப்பிட்ட உடனே ஏசப்பா வந்தாரு? பிச்சைக்கார கூப்பிட்ட உடனே வந்து என்ன சொன்னாங்க? ஏசப்பா என்ன பண்ணாரு? கண்ணை திறந்து விட்டாரா? வெளிச்சம் கிடைச்சதா அவங்களுக்கு? புரிஞ்சா உங்களுக்கு ஸ்கிட்டு? என்ன அதே மாதிரி தான் ஆண்ட்ரூஸ் அக்கா உட்காந்துருந்தாங்க பார்த்தியா, கண்ணை மூடி. இதுக்கு முன்னாடி நம்ம பாவ வாழ்க்கையில் இருந்தோம் நம்ம, ஓகேவா? இருளான வாழ்க்கையில் நம்ம இருந்தப்போ நம்ம வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம்னா நம்ம அப்படியே தான் இருப்போம், இருள்லேயே தான் இருப்போம். எப்போ நம்ம ஏசப்பாவை நோக்கி நம்ம கூப்பிடுறோமோ அப்போ வந்து என்ன கிடைக்கும்? நம்ம கண் திறக்கப்பட்டு ஏசப்பா நமக்கு வெளிச்சத்தை தருவாரு, ஓகேவா? நம்மளும் வெளிச்சமா இருந்தா நம்மளும் அநேக பேர் இருள்ல இருப்பாங்கல்ல. நம்ம வீட்டு பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சண்டை போட்டுட்டு அடிச்சுட்டு அப்பா அம்மா பேச்சு கேட்காம எல்லாம் இருப்பாங்கல்ல. அவங்கள எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? நல்லா அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், நல்லா ஜெபம் பண்ணணும், எல்லாம் தூங்கக்கூடாது, ஓவரா சாப்பிடக்கூடாது, நல்லா அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நல்லதார சொல்லி தந்தாதான் என்ன வரும்? என்ன வரும்? அவங்களுக்கும் வெளிச்சம் வரும், ஓகேவா? புரிஞ்சுதான் ஸ்கிட்டு? திருப்பி எல்லாம் கிளாப் பண்ணிடலாமா? விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? சத்தமா பண்ணிடலாமா? 1 2 3 1 2 3 1 2 3. ஓகே சூப்பர்.